வணக்கம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த மாதத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் கடகராசியில் வக்ரமாகிறார். இந்த மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். குறிப்பாக 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் கடைசியில் 26ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வர்றார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறவர் 23ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். அதாவது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். 2ஆம் இடம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்கான்னா நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கும் ஏர்னிங் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால லோன் வாங்கி நீங்கள் ஏதாவது வாங்குறதாக இருந்தால் வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறையருள், தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு 11ஆம் தேதி வரைக்கும் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது இல்லாமல் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். இன்னொரு பக்கம் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். அவரும் வக்ரகதியில் இருக்கார். அப்படி இருக்கிறது சனினாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்துவார். அதனால் சில விஷயங்களை நீங்கள் யோசித்து எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்டு செய்யணும் அப்படின்னு தெளிவான முடிவுக்கு வாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய எதிர்பாராத பயணம் இருக்குது. ஒரு பக்கம் பயணத்தால் நன்மைகள் இருக்கிற மாதிரி தோற்றம் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதம் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்கி எந்திரிங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ 12ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு தேவையற்ற சிந்தனைகள், செலவுகள், விரயங்கள், நஷ்டங்கள் இதுதான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜாபில் இருக்கீங்க. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எனி அதர் பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு. அது இல்லாமல் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ஹைக் எதிர்பார்க்குறேன், மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய சபார்டினேட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஆக அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருக்கா அப்படின்னா, அல்லது கேஸ் இருக்குங்கிறவங்க வழக்குகள் அதை நீங்கள் விடுபடுவதற்கு, எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதம் வாங்கலாம், வளர்க்கலாம். அது இல்லாமல் நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கிடைக்குமான்னு தெரியலங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் இந்த மாதம் இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்தை
கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் பார்க்குறது. இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இவ்வளவு இருந்தால் கூட 5ஆம் இடம், வேலையில் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் 11க்கு அப்புறம் திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும், வருமானங்கள் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டு. நீங்கள் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏர்னிங் பரவாயில்லாமல் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லாட்ரியில், மியூச்சுவல் ஃபண்டில், கோல்டு பாண்டில், இதில் எல்லாமே நீங்கள் டிஜிட்டல் கரன்சியில் இதில் எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ, வராமல் இருக்கோ, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸ் பணம் இல்லையோ அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய ஒரு என்டர்பிரனராக வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்படுறேங்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரசாங்கத்தால் நன்மை உண்டு. பெரிய மனிதர்களை யாரையா மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, செலிபிரிட்டியோட தொடர்பு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து உங்களுடைய பெரிய ஆசைகள் வரத்துக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் பொறுத்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி 11ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த இது மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அது மட்டுமல்ல, இறை அருள் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிவன் வழிபாடு, சிவ தரிசனம் நல்லா பண்ணுங்கள். உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு, வாய்ப்பு இருக்கிறவங்களாம் துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.